ஃபோன்பேல லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்டோட யூபிஐ பின்னை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா, அதை எப்படி ரீசெட் பண்ணி நியூ பின் செட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலா அந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபோன்பே ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் பேமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு யூபிஐ பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கிறது ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூபிஐ பின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பக்கத்தில் ரீசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் உங்களோட பேங்க்கில் லிங்க் ஆகிருக்கணும். அப்படி லிங்க் ஆகிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஆதாரை வச்சு நீங்கள் யூபிஐ பின்னை இப்போ ரீசெட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அந்த ஆதார் நம்பர் அப்படின்ற அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆதாரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 6 டிஜிட் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதை என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நியூ பின் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போது உங்கள்கிட்ட ஆதாரில் லிங்க் இல்லை அப்படின்னா நீங்கள் டெபிட் கார்டை வச்சு நீங்கள் பின்னை ரீசெட் பண்ணிக்க முடியும். உங்களோட பேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த டெபிட் கார்டு இருக்குல்ல, அந்த டெபிட் கார்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 6 டிஜிட் நம்பரு, அதுக்கப்புறம் எக்ஸ்பிரி டேட் இதெல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூபிஐ பின் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் கார்டு டீட்டெயிலை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஓடிபி பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க, அதை என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நியூ யூபிஐன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி 6 டிஜிட் பின்னை செட் பண்ணிட்டு திருப்பியும் அகெயின் கன்ஃபார்மாக அதே பின்னான்னு கேட்பாங்க. திருப்பி அதே பின்னை என்ட்ரு பண்ணிட்டு டீ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பின் செட் ஆகிடும். இப்போது உங்களோட பேங்க்கில் ஆதார் நம்பர் லிங்க் ஆகிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆதாரை வச்சு யூபிஐ பின் ரீசெட் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு இருந்துச்சுன்னா டெபிட் கார்டை வச்சு பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் யூபிஐ பின்னை ரீசெட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஐ பின் தெரியும், ஆனால் நீங்கள் சேஞ்ச் மட்டும் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேஞ்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஓல்டு பின் கேட்பாங்க, அந்த ஓல்டு பின்னை என்ட்ரு பண்ணிட்டு நியூ பின்னை என்ட்ரு பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூபிஐ பின் உங்களுக்கு சுத்தமாக மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சேஞ்சை கிளிக் பண்ணி ஓல்டு பின்னை என்ட்ரு பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா நியூ பின்னை மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ ஃபோன்பேல லிங்க் பண்ணிக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டோட யூபிஐ பின்னை எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. அதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.